லக்ஷன் தம்பி ஆரம்பத்தில் முன்னாடியே வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்தவன். தம்பி லக்ஷன் அவருடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றணும்னா நீங்கள் வீடியோ எடுங்க பார்த்துட்டு குமார் அண்ணா என்கின்ற ஒரு அண்ணா வந்து உதவி செய்தவங்களாம். ஆரம்பத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ண குடும்பத்தையே வந்து அவரை வந்து நாங்கள் திரும்ப ரூபாய் செய்திருக்கோம். ஏன்னா நான் உங்கள் அணு இந்த காலையில் என்ன விஷயம் பார்த்தவங்க லக்ஷன் தம்பி ஆரம்பத்தில் முன்னாடியே வந்து அவனுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்தவன் குமார் அண்ணா அவர் செய்திருந்தவர். அப்போ வந்து தம்பி வந்து இன்னும் வந்து விடலை உடனே எப்படி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு கொண்டே இருப்பான். அண்ணா நீங்கள் வரணும் அண்ணா உதவி செய்யணும் அண்ணா நானும் வந்து உங்களை சேர்ந்து உதவி செய்யணும் வாங்கண்ணாண்டு இப்போ நிறைய நாள் கூடயே போட்டுக்கொண்டே இருந்தேன். சரி தம்பி நான் பாருன்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன் போயிடும். அப்போ அந்த நோக்கத்துக்காக வேண்டி இப்போ லக்ஷன் தம்பியோட வந்திருக்கின்றோம். இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க. அப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வழங்கியிருக்கேன். அப்போ தம்பி லக்ஷன் அவருடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றணும்னா நீங்கள் வீடியோ எடுங்க 2 விட மாட்டேன்னு தர வந்த காரணத்துக்காக வேண்டி இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கோம். என்ன தம்பி அப்போ நானும் லக்ஷன் தம்பியும் வந்து உள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை வந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு கிளிப் உண்டு வீடியோ உண்டு லக்ஷன் தம்பி எடுத்து பதிவேற்ற போகிறார். அப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பார்த்துவிங்க வீடியோ சூப்பராக பாருங்க. கண்டிப்பாக நல்ல பயன்படுங்க. அது பாருங்க. இது பெரிய சப்போர்ட் இது இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரி சின்ன அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன் லக்ஷன் தம்பி. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து நின்று தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து கொண்டிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து திரும்ப அட் பண்ணிக்கொள்வோம். பார்த்துட்டு வாங்க. பார்த்து வந்து அந்த மாதத்து முன்னாடி போனாங்க. நான் 50 சொல்லி குமார உயிர் செய்தார். தம்பி ஆரம்பத்தில் வந்து தம்பி வந்து யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து போட்டு வரான். அவரோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு குமார் அண்ணா என்கின்ற ஒரு அண்ணா வந்து உதவி செய்தவங்களாம். அப்போ அந்த வகையில் மேலதிகமான உதவிகளும் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்ன வந்து கூட்டி வந்தியார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தம்பி அந்த இடத்த வந்து கூட்டி வந்தார். அப்போ நாங்கள் எங்களால் இயன்ற ஒரு உதவியை வழங்கிட்டு இப்போ போக போகிறோம். செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். இப்போ லக்ஷன் தம்பினா இப்போ கஷ்டப்பட்டாக்கலாம் இருக்கேன்னா நம்ம வந்து உதவி செய்யணும் நீங்களும் வாங்கினா நான் கூட வரணும் நிறைய நான் கூட கேட்பேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டு கொண்டே வர அந்த வயசு சரி நீங்கள் கஷ்டப்பட்டாக்க சொல்லுங்கள் தம்பி நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வயதில் ஒரு மெசேஜ் போட்டுக்கொண்டே இருப்பார். அந்த வயது நான் லக்ஷன் தம்பி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ண குடும்பத்தையே வந்து அவரை வந்து நாங்கள் திரும்ப ரூபாய் செய்திருக்கோம். ஏன்னா பார்த்து வந்து இந்த 50 போனாங்க. குமார இந்த 50 குமாரம் மிக்க நன்றி. குமாரம் வேணும் மிக்க நன்றி. இந்த 50 அண்ணா இது வந்து உண்மையிலே ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான் சொல்லணும். ஏன்னா பக்கத்துலேருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் இப்போ அவருடைய திறமை அவருடைய ஆக்டிவ் எப்படி இருக்கண்டு. மெயின் அவ்வளோ ஒரு திறமையான பையன். எப்படி சொல்கிறேன் சின்ன வயசில் சின்ன பருவத்தில் எனக்கு தெரியும். என்னோட கேள்வி அவர் என்ன கேள்வி அண்ணா நான் வீட்டுக்கு போ இந்த கஷ்டப்பட ஆளு எப்படி நீங்கள் செய்த உதவி திட்டம் எப்படி நீங்கள் கேட்கீங்க அவங்களோட கஷ்டம் எப்படி நீங்கள் கேட்டீங்க. உண்மையிலே அவங்களுக்கு கஷ்டம்தான் நடக்க முடியாது கடும் கஷ்டம் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ நீங்களும் கேட்டிருந்தீங்க அண்ணா வாங்கண்ணாண்டு விட மாட்டேன்னு செய்ய வேலை வந்து நாங்களும் செய்திருந்தோம். சரியா
பிள்ளை எல்லாம் ஒத்தையும் நான் தந்தையை சொல்லுவேன் நான் வீடு போயிட்டு வீடு போயிட்டு டைப் பண்ணுங்க பக்கம் பண்ணுங்க மாதிரி சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு வீடியோ சொல்லுங்க ஒன்று சொல்லுங்க சரி வந்து பாருங்க